ஹாய். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் புது பேஜ் எப்படி என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ இனிஷியலாக இந்த மாதிரி டிசைன் நான் ட்ரை பண்ணேன். பட் லேட்டராக இதை விட ஒரு பெட்டர் டிசைன் வந்து கிடச்சிடும். ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. இட் இஸ் இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் ஆகுது. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ்னு பார்த்தோம்னா, இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் நம்ம தனியாக வந்து ஒரு செக்ஷன் போட்டு வச்சுருந்தோம். இந்த ஸ்பேஸ் வந்து தேவையில்லாம ஆக்குபை பண்ண சொல்லி இது ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கோம். இது எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனதுன்னா, ஃபேஸ்புக், பேபால் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி இமெயில் பாஸ்வேர்ட் கலெக்ட் பண்ணிட்டு தனியாக ஒரு செக்ஷன் மேலே பார்த்து பண்ணாச்சு மெனுவோட சேர்த்து. ஸோ ஆக்சுவலாக இந்த த்ரீ திங்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ணணும்னு சொல்லி அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்த மெசேஜஸ். ஸோ அந்த 3 செக்ஷன் மெயினாக போட்டிருந்ததுனால ஸோ இங்கே 3 மெயின் செக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு பாக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது உள்ளே ஒரே ரோல் அக்காமடேட் ஆகும். ஸோ லாகின் இங்கே இருக்குது, ரிஜிஸ்டர் இங்கே இருக்குது. இது இன்னும் போல்டாக இன்னும் பெருசாக கூட போட்டுக்கலாம். கீழே இருக்க செக்ஷன்ஸ் என்னென்னா இட்ஸ் கரோசல் ஆக்சுவலி. இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் மூவிங் ஆன். இதில் வேணும்னா நம்ம சைட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் போட்டுக்கலாம். ஸோ யூசர் கேன் நேவிகேட் ஆக்சுவலி. நான் இப்போதைக்கு சும்மா டெம்பரரி இமேஜஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த இமேஜஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம நல்லா நல்ல இமேஜஸ் நம்ம போட்டோம்னா திஸ் வில் லுக் வெரி ஆசம். இந்த பேஜ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே என்ன போட போகிறோம், அதாவது இந்த மேலே இருக்க கண்டென்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாக, அதாவது இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேட்டரியே நம்ம இங்கே கொடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் அந்த கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே நம்ம போட்டு ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி டெஸ்டிமோனியல்ஸ் போடலாம். இது ரெண்டுமே வந்து பெட்டர் ஆப்ஷன் தான். ஸோ இது ஆக்சுவலாக கரோசல் கீழே யூசர் டீட்டெயில்ஸ் இங்கே எல்லா செக்ஷனும் ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் வரும். ஸோ இப்போ ஒயிட் கலர் நான் பேக்ரவுண்ட் போட்டிருக்கனால இது வரல ஆக்சுவலாக தெரியல. பட் நம்ம ஆக்சுவல் இமேஜஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக போட்டோம்னா சூப்பராக இருக்கும் கேட்டேன். ஸோ இப்போதைக்கு ஹோம் பேஜில் இந்த மாதிரி ஒரு 4 செக்ஷன்ஸ் இருக்குது. மெனு, இமேஜ், லோகோ போட்டிருக்கு. இது அந்த ஒரு இன்டர்ன் கொடுத்ததுலேருந்து இருக்கிறது. லோகோ ப்ளஸ் வந்து லாகின் செக்ஷன் மட்டும் தான் இங்கே இருக்கும். மிச்ச மெயின் செக்ஷன், அதுக்கப்புறம் கீழே இந்த கரோசல். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்து போட்டுருக்கேன். இது இந்த டிசைன் ஓகே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் அதை கூட நான் செக்இன் பண்ணிடுறேன். எனக்கு இந்த டிசைன் கன்ஃபார்மாக தெரியாதுனால ஐ மீன் ஐ டோன்ட் நோ ஹவ் யூ கைஸ் கெட் இட். ஸோ அதனால் நான் இன்னும் செக்இன் பண்ணல. ஸோ பட் த கோட் இஸ் ஜஸ்ட் ஃப்ரீஸ். இஃப் யூ கைஸ் வாண்ட்னா ஐ கேன் டெலிவர் த கோட்.